rarest of rare doctrine. இந்த டேர்மை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா கேட்ட ஒரு கேஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா டாக்டர் கேஸ். இதுல கொல்கத்தா ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டர்ல வந்து இந்த டாக்டர் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரின் இல்ல இந்த கேஸ்ல, அதனால எனக்கு இந்த அக்யூஸ்டுக்கு மரண தண்டனை விதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கோர்ட் சொல்லியிருந்தாங்க. இதனால நிறைய பேருக்கு இந்தியால வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல, இது வந்து ஜஸ்டிஸ் சர்வ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரின் வந்து என்ன, ஏன் கொல்கத்தா டாக்டருக்கு வந்து அந்த அக்யூஸ்டுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்படல, அண்ட் இதே டாக்டர்னு சொல்லி அதே கொல்கத்தால போக்சோ கோர்ட் ஒருத்தனுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கு. அந்த கேஸ் என்ன அப்படிங்கிற டீடைல் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் சாயா தமிழச்சி. டு பிகின் வித், அந்த கொல்கத்தாவோட டாக்டர் கேஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல டியூட்டில இருக்கும்போது அவங்க நைட் போய் ரெஸ்ட் எடுத்த டைம்ல அவங்கள கொடூரமா ரேப் பண்ணி கொலை பண்ணிருந்தாங்க. இது ரிப்போர்ட் ஆன உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல்லயே ஃப்ரீலான்ஸா ஒர்க் பண்ண ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய விஷயங்கள் வந்துச்சு. இதுல போலீஸ் ஆபீசர்ஸே இன்வால்வ் ஆயிருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இட் இஸ் நாட் ஒன்லி ரேப் அண்ட் மர்டர் கேஸ், இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. இந்த ஸ்பெசிபிக் ஹாஸ்பிட்டல்ஸ்ல 2000ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வருஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மர்மமான மரணம் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அண்ட் அந்த குற்றவாளிய விசாரிச்சுட்டு இருக்கும் போது அது இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருந்த கோர்ட். சோ அவன் என்ன மட்டுமே ஏன் விசாரிக்கிறீங்க, இதுல நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவங்க எல்லாரையுமே என்னால அடையாளம் காட்ட முடியும் அப்படின்னு ஓபன் கோர்ட்ல கத்தியிருக்கான். இது எல்லாமே நடந்து பரபரப்பா பேசப்பட்ட கேஸ். கடைசியில அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தா கோர்ட் வந்து என்ன சொல்லிடுச்சு, இல்லப்பா இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரின்ல வராது, அதனால என்னால இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஓகே, இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த பிரின்சிபலை உருவாக்கி இருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு மரண தண்டனை, அதாவது டெத் பெனால்டி விதிக்கப்படணும் அப்படின்னா இந்த டாக்டரின் அப்ளிகபிள் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறது வந்து அந்த பிரின்சிபல்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த கொல்கத்தா கேஸ்ல வந்து இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரின்ல வரல. இது கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர்ல வரல அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, ஒரு டாக்டரை, ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்றது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போய் பொருந்தல அப்படிங்கிறீங்க. அப்ப நம்மளுக்கே தெரியுது நம்மளோட நாட்டுல ஒரு மணி நேரத்துக்கும் எத்தனையோ பெண்கள் வந்து ரேப் பண்ணப்பட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி ரேப் பண்ற பெண்கள் எத்தனையோ பேர் இறக்குறாங்க. இந்த மாதிரியான கேசஸ் நம்மளோட கோர்ட்ல நிறைய பெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த கேஸ்க்கு வந்து என்னால மரண தண்டனை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, உங்க சைட்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் இந்த ரேப்பையோ இந்த குற்றங்களையோ தடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அது இன்னொரு ஒரு பெரிய டிபேட்டபிள் சப்ஜெக்ட். ஸோ அதை ஓரமா வச்சிருவோம். இப்போ இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரின் என்ன, ஏன் இதுல வந்து இந்த கேஸ்ல இதை கோட் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். பட் இதே டைம்ல நம்மளுக்கு இன்னொரு கோர்ட்ல வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளா ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ்ல ஒரு பெண்ணுக்கு, அவங்க வந்து ஒரு அந்த அக்யூஸ்ட் வந்து ஒரு பொண்ணு, அவங்களுக்கு வந்து இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையனை விட்டு விலகி போகணும்னு நினைச்சிருக்காங்க. அந்த பையன் அந்த விலகி போறதுக்கு ஒத்துக்கல, திருப்பி வந்து பேசிட்டே இருந்திருக்கான். இவங்களும் வந்து, ஓ அப்படியா, வாப்பா வீட்டுக்கு வாப்பா, யாருமே வீட்டுல இல்ல, கொஞ்சம் வா வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த பையனுக்கு ஸ்லோ பாய்சன், ஏதோ அவங்களோட ஜூஸ்ல வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் கலந்து கொடுத்து அவன் அந்த பாய்சனை குடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில வாமிட் பண்ணிருக்கான். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா உனக்கு ஒன்னும் இல்ல, நல்லா தான் இருக்கு, ஏதோ ஃபுட் பாய்சன் சொல்லியிருக்காங்க. பட் இதே மாதிரி ஒரு 14 நாள் அவன் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து அதுக்கப்புறமா இறந்து போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பொண்ணு தான் அந்த ஜூஸ்ல ஏதோ ஒரு பாய்சன் கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த கேஸ்ல அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இது கேரளால நடந்திருக்கு. அப்ப இந்த கேஸ் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சினாரியோல வரலையா, டாக்டர்ல வந்து உட்காரலையா அப்படிங்கறது வந்து இது ஒரு பெரிய குவெஸ்டினா இருக்கு. எனக்கு பர்சனலா அது ஃபீல் ஆச்சு. இந்த பக்கம் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணா அது வந்து நம்மளுக்கு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரின்ல வரல, நான் வந்து அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்ற கோர்ட் ஒரு பக்கம் இருக்கு. இந்த பக்கம்
ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்குள்ள நடந்த ரிஃப்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு பாய்சன் கலந்து கொடுத்துட்டாங்க, அந்த பையன் இறந்துட்டான். அங்கே வந்து உங்களுக்கு அந்த எல்லா டாக்டரினும் அப்ளிகபிள் ஆயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு நீங்க வந்து மரண தண்டனை கொடுத்துட்டீங்க. இது ரெண்டுத்துல வந்து பெரிய ஒஃபென்ஸா படுறது, இது வந்து ரிப்பீட்டடா நிறைய நடக்குது அண்ட் ரிப்பீட்டடா நிறைய நடக்கல அப்படின்னு பார்த்தா இந்த ஒஃபென்ஸ், அதாவது இந்த ரேப் அண்ட் மர்டர் அப்படிங்கிற ஒஃபென்ஸ் வந்து ரிப்பீட்டடா நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயமா எனக்கு தோணுது. ஓகே, இப்ப இந்த ரெண்டு விஷயத்த பார்த்தாச்சு. அப்ப இதுல வந்து இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரினா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நெத்தி போட்டுல அடிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அசிங்கமா கூனி குறுகிற மாதிரி ஒரு கேஸ் வந்து நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே கொல்கட்டால ஒரு 7 மாத குழந்தைய 34 வயசு இருக்கிற ஒருத்தன் ரேப் பண்ணி கொலை பண்ண பார்த்திருக்கான். பட் அந்த பொண்ணு அந்த குழந்தை வந்து அந்த 7 மாச குழந்தை வந்து சர்வைவ் ஆயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து February 18th இந்த ஆர்டர் வருது. இந்த ரேப் என்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, November 30 2024ல ஒரு 7 மாச குழந்தைய பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருந்த, அவங்க ஃபேமிலியோட தூங்கிட்டு இருந்த 7 மாச குழந்தைய ஒரு 34 வயசு இருந்த ஒரு மிருகம் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து ரேப் பண்ணிட்டு அந்த குழந்தைய கையிலேயே வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்கான், எப்படிதான் கொல்றது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டு போயிட்டான். அந்த குழந்தை பிளாட்ஃபார்ம்ல அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த போலீஸ் வந்து அந்த குழந்தைய கைப்பற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி, அதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து சேர்ந்து, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 7 மாச குழந்தைய கற்பழிச்சிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸை பார்த்து அந்த கேவலமான ஆளை புடிச்சிட்டாங்க. புடிச்சு அவனுக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. அந்த மரண தண்டனையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரின் அப்ளிகபிள் ஆகுது, நாங்க வந்து இந்த அக்யூஸ்டுக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிட்டோம் அப்படின்னு போக்சோ கோர்ட் சொல்லியிருக்கு. இதுல இவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் ஃபைல் ஆகப்பட்ட இந்த இன்சிடென்ட் நடந்து லெஸ் தென் 3 monthsக்குள்ள 80 daysக்குள்ள நாங்க வந்து ஜட்மெண்ட் கொடுத்துட்டோம், நாங்க வந்து விசாரிச்சுட்டோம், நாங்க வந்து அந்த அக்யூஸ்ட புடிச்சு விசாரிச்சுட்டோம், அவனுக்கு தண்டனையே கொடுத்துட்டோம்னா இப்பதான் நாங்க பேப்பர்ல எழுதியிருக்கோம், அவனுக்கு வந்து நாங்க மரண தண்டனை விதிச்சிருக்கோம் அப்படின்னு பேப்பர்ல எழுதியிருக்கோம். we all know we are all living in India. நம்ம வந்து பிஎம்ஏ சாகடிச்சாலும் சரி, சிஎம்ஏ சாகடிச்சாலும் சரி, மரண தண்டனைன்னு பேப்பர்ல எழுதிருவோம். அவன் அப்பீல் பண்ணுவான், லோவர் கோர்ட்ல நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருப்போம், அவன் ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவான், அங்கே தண்டனை வரும், அந்த ஆர்டர் மேலேயே அவன் அப்பீல் போவான், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான், சுப்ரீம் கோர்ட்லயுமே மறுபடியும் அப்பீல் பண்ணுவான். அதுக்கப்புறமா மறுபடியும் அவன் போய் ஜனாதிபதி கிட்ட என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுவான். கடைசியில அதுலயே வந்து ஒரு 20 வருஷம் கடந்துரும். 20 வருஷம் அவங்க ஜெயில இருந்துட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களை ரிலீஸ் பண்ணிடுவோம். அதெல்லாம் அதுக்குள்ள வந்து நம்ம போனோம்னா தோண்டி தருவோம். இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. நிறைய வாட்டி மரண தண்டனை விதிப்பாங்க, நிறைய வாட்டி வந்து இந்த மன்னிப்பு விஷயம் எல்லாம் வந்து நடந்துரும். மன்னிச்சிருவோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு இந்த ஜுடிஷியல் சிஸ்டம்ல நிறைய வந்து அப்ளிகபிள் ஆகும். மன்னிச்சிருவோம் அப்படின்றதையும் மீறி லோவர் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகும்போது தகுந்த சாட்சியங்கள், தகுந்த எவிடன்ஸ் வந்து பத்தல, அதனால நான் வந்து இந்த ஆர்டரை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான சினாரியோஸ் நம்மளுக்கு வந்து நிறைய நடக்கும். ஸோ இப்பதான் அந்த 34 years அக்யூஸ்டுக்கு வந்து உங்களுக்கு மரண தண்டனை பேப்பர்ல விதிச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதுல எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 30 வயசு இருக்கிற பெண்மணியை ரேப் பண்ணி கொல்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். சாதாரண விஷயம் இல்ல, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரின்ல வரல, அதனால அவனுக்கு வந்து நான் மரண தண்டனை கொடுக்க முடியாதுன்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் 7 மாச குழந்தைய ரேப் பண்ணி சாகடிக்க அட்டெம்ப்ட் மர்டர் அவங்கள வந்து இதுல என்ன கோட் பண்ணிருந்தாங்கன்னா, ஜெனரலி விக்டிம் வந்து சர்வைவ் ஆயிட்டாங்கன்னா மரண தண்டனை விதிக்க மாட்டாங்க, டெத் பெனால்டி கொடுக்க மாட்டாங்க. விக்டிம் இறந்திருந்தா மட்டும்தான் டெத் பெனால்டி அப்படிங்கிற கொஸ்டினே வரும். இதுல இவங்க சர்வைவ் ஆனதுக்கு அப்புறமும் நாங்க வந்து உங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கோம் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ஜட்மெண்ட்ல இருந்துச்சு, விச் இஸ் சோ அஃபென்சிவ் அப்படின்னு எனக்கு தோணுது. 7 மாச குழந்தை மேல கைய வைக்கணும்னு நினைக்கிறவன அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னாலும் நான் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து இட் இஸ் நாட் ஃபேர், இட் இஸ் அன்ஃபேர். ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒரு குழந்தை மேல கையை வைக்கிறவனுக்கு வந்து அந்த குழந்தை உயிரோடு இருக்கு இல்லைன்றதெல்லாம் நீங்க கணக்குலயே எடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு பட்டுச்சு. இது வந்து
இன்னும் ஸ்ட்ராங்கா போகணும். இதுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த போக்சோ கோர்ட் கொடுத்ததுதான் ஃபைனல் ஜட்மெண்டா இருந்து அவன் தூக்குல கண்டிப்பா போட்டே ஆகணும். அவனுக்கு அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டே ஆகணும். இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டா மட்டும்தான் இந்த இந்த ரேப் அப்படிங்கிற விஷயம் வந்து கம்மியாகும். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 வயசு பெண்மணிய ரேப் பண்ணி கொலை பண்றது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரின்ல வரல அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம இருக்கோம்னா, இங்க இதே மாதிரி குழந்தைங்களை ரேப் பண்ணி கொலை பண்றது, குழந்தைங்களை ரேப் பண்றது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டர்ல இல்ல அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்து அந்த ஜட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துச்சு, எனக்கு தோணுச்சு அப்படி. ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டர்னா என்ன அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிளா இருந்த சம்பந்தப்பட்ட 3 கேசஸா உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மைனர் ரேப் கேஸ்லயோ இல்ல அந்த டாக்டர் கேஸ்லயோ இல்ல கேரளா கேஸ்லயோ உங்களோட ஒப்பீனியன் என்ன, எனக்கு தோணுன மாதிரி தான் உங்களுக்கு தோணுச்சா அப்படிங்கறத வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாக்டரின் பத்தி இல்ல கான்செப்ட் பத்தி உங்களுக்கு பேசணும் இல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை பத்தின வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு மேக் பண்றேன். இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன விதமான ஜட்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல நான் வந்து உங்களை பாக்குற வரைக்கும் ஹேவ் அ கிரேட் டே அமிகோஸ். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். சாயா தமிழச்சி.